இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் வளர்ச்சியை எந்த சூழ்நிலையிலும் தடுக்க முடியாது. உதகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை துவக்கி வைத்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. உதகையில் ஆளுநர் RN ரவி கூட்டிய மாநாட்டில் 9 துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்பு. மனோன்மணியம் சுந்தரனார், காமராஜர், பாரதியார், அழகப்பா பல்கலை துணைவேந்தர்கள் உள்ளிட்டோர் புறக்கணிப்பு. மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என சிறப்பு குழுவை வைத்து துணைவேந்தர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த மாநாடு நடத்தப்படுவதில் விருப்பம் இல்லை எனவும் காட்டம். தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் மோசமாக உள்ளதாக ஏசர் அறிக்கையை சுட்டிக்காட்டி ஆளுநர் RN ரவி தாக்கு. நேரில் சென்று பல்வேறு பல்கலைக்கழகங்களை ஆய்வு செய்த பின்னரே அந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. உதகையில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஒலித்த பாரதியார் பாடல். தேசிய கீதம் தமிழ்த்தாய் வாழ்த்தை தொடர்ந்து பாரதியாரின் பாருக்குள்ளே நல்ல நாடு பாடல் ஒலிபரப்பு. மகளிர் உரிமை தொகைக்கு முறையாக விண்ணப்பித்தால் விடுபட்டவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தொடங்கப்படுகிற நேரத்தில் 9,000 இடங்களில் அது நடைபெறவிருக்கிறது. அப்படி நடைபெறுகிற போது இந்த கலைஞர் உரிமை தொகை யாராருக்கு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும். சொத்து குவிப்பு வழக்கில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விடுவிப்பு ரத்து. குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதங்களில் விசாரணையை முடிக்க கடலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு ரத்து. திமுக MP தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் என தகவல். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. நடப்பாண்டில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் நீர் திறப்பு. சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் புதிதாக 13 தொடக்கப் பள்ளிகள் தொடங்கப்படும். 38 பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும். 4 கோடி ரூபாய் மதிப்பில் பள்ளி மாணவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. தொடங்கப்படுவதோடு 38 பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும். .69% அளவிற்கு தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி கண்டுள்ளதாக அமைச்சர் TRB ராஜா பெருமிதம். சாம்சங் நிறுவனம் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உறுதி செய்துள்ளதாகவும் தகவல்.
தமிழ்நாடு திகழ்கிற அளவுக்கு இருக்குது. 9.69% எக்கனாமிக் growth நீங்கள் பார்த்தீங்க. பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலமாக இன்று மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த தமிழ்நாடு தான் திகழ்கிறது. நிச்சயமாக $1 trillion எக்கானமியை நோக்கி தான் மிக வேகத்தில் அதிவேகத்தில் நல்ல சரியான வேகத்தில் நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி, RB உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாத செங்கோட்டையன் முதல் ஆளாக அரங்கத்தில் இருந்து வெளியேறியதால் அதிமுக நிர்வாகிகளிடையே சலசலப்பு. மாலையும் கழுத்துமாக இருந்த புதுமண தம்பதி போன்ற 4 ஜோடிகளை பகல்காமில் சுட்டுக் கொன்றனர். தூத்துக்குடி கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் பேச்சால் திருமண வீட்டார் அதிர்ச்சி. சென்ற தம்பதிகள் இப்படி திருமணத்தை முடித்துக் கொண்டு மாலையும் கழுத்துவாக கணவன் மனைவி 2 பேருக்கு நல்ல பொருத்தம், படிப்பிலும் பொருத்தம், வனப்பிலும் பொருத்தம், மேனி அழகிலும் பொருத்தம், நல்ல பொருத்தமான ஜோடி. ஒருவருக்கு இதற்காகவே படைக்கப்பட்டது போல கணவனும் மனைவியுமாக இங்கே அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட 4 தம்பதிகள் பகல்காமிலே அவர்கள் உயிர் குடிக்கப்பட்டது தீவிரவாதிகளால். தமிழகத்தில் 2 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. பொதுப்பணித்துறை செயலாளராக மங்கத்ராம் சர்மாவும் நீர்வளத்துறை செயலாளராக ஜெகநாதனும் நியமனம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீன் தேரணி ராஜன் மருத்துவ கல்வி இயக்குநராக துணை இயக்குநராக நியமனம். மருத்துவ கல்வி இயக்குநராக துணை இயக்குநராக இருந்த சாந்தாராம் சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வராக நியமனம். உதகை மற்றும் கொடைக்கானலில் தங்கும் விடுதிகள் உரிய அனுமதியுடன் செயல்படுகின்றனவா? மாவட்ட வருவாய் அதிகாரி தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பதினோராம் வகுப்பு கணினி அறிவியல் தேர்வில் வினாயன் 24க்கு பதில் எழுதியிருந்தால் மதிப்பெண். கேள்வி தவறாக கேட்கப்பட்டுள்ளதால் எந்த பதிலை எழுதியிருந்தாலும் 2 மதிப்பெண் வழங்கப்படும் என தேர்வுத்துறை அறிவிப்பு. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக தொடரப்பட்ட வழக்கு. டிடிவி தினகரன், திமுக MP தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் அதிமுக முன்னாள் MP உதயகுமார் ஆகியோருக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாத 2 பேருக்கு நீதிமன்ற காவல். ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாததால் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலமாக வந்த மிரட்டலை அடுத்து மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான ராக்கெட் ராஜா, நெற்குன்றம் சூர்யா, லெனின் ஆகியோர் சென்னைக்குள் வரத்தடை. சென்னை மாநகர காவல் ஆணையரகம் அதிரடி உத்தரவு. காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்திலிருந்து 9 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக் கட்டிகள் மாயமான விவகாரம். மேலும் 2 பேரை கைது செய்து 8 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக் கட்டிகள் பறிமுதல். தமிழகத்தில் சாம்சங் நிறுவனம் மேலும் 1000 கோடி ரூபாய் முதலீடு.
சட்டப்பேரவையில் அமைச்சர் டிஆர்பி ராஜா தகவல். நெல்லை இருட்டுக்கடை அல்வா நிறுவனம் யாருக்கு சொந்தம்? கவிதா சிங்கின் சகோதரர் நயன் சிங் பரபரப்பு பேட்டி. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி, விஜய் சிங் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட கடையையும் அந்த சொத்துக்களையும் என்ன வாரிசாணை அமைச்சு ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அப்புறம் அத்தை காலத்துக்கு அப்புறம் அது எனக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நான் அந்த பொது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு பின் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் அக்கரைக்கு மாநகர பேருந்து சேவை. அமைச்சர்கள் சிவசங்கர், தாமோ அன்பரசன் கொடியசை தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சியில் லாரி ஒன்றுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டுமென மணல் கடத்தல்காரர்களுடன் பேசிய ஆடியோ வெளியான விவகாரம். உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். தமிழ்நாட்டில் திருவாரூர், தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இரவு 7 மணி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வக்பு சட்ட திருத்த மசோதா மக்களின் மத உரிமைகளை ஒருபோதும் பாதிக்காது. வக்பு சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது மத்திய அரசு. பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியது பாதுகாப்பு படை. ஆனந்த்நாக், பந்திபுரா உள்ளிட்ட மாவட்டங்களில் வீடு வீடாக களம் இறக்கப்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஸ்ரீநகரை தொடர்ந்து உதம்பூர் சென்றடைந்தார் ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி. தற்போதைய பாதுகாப்பு நிலை மற்றும் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து ராணுவ உயர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் ராகுல் காந்தி. பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நலம் மற்றும் அவர்களுக்கு அளிக்கப்படும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல் மனித குலம் மீதான தாக்குதல், அன்பையும் சகோதரத்துவத்தையும் அளிக்கும் வெட்கக்கேடான செயல் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். சாவர்கர் தொடர்பான அவதூறு வழக்கின் சம்மனை ரத்து செய்ய கோரிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மேல்முறையீடு மனு. ராகுல் காந்திக்கு அனுப்பிய சம்மனுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானியர்களுக்கு விசா தடை எதிரொலி. 2வது நாளாக இந்தியாவை விட்டு வெளியேறி தாயகம் செல்லும் பாகிஸ்தான் நாட்டினர். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு. காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதால் நீடிக்கும் பதற்றம். ஜம்மு காஷ்மீரின் பந்திபோராவில் லஷ்கர்-இ தொய்பாவின் மூத்த கமாண்டர்களில் ஒருவரான அல்தாப் லல்லி சுட்டுக் கொலை. பகல்காம் தாக்குதலை அடுத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய நிலையில் பயங்கரவாதியை சுட்டுக் கொன்றது இந்திய ராணுவம். வாட்டிகன் சென்றடைந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நாளை நடைபெறும் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் பங்கேற்கிறார். டெல்லி மேயர் தேர்தலில் பாஜகவை சேர்ந்த ராஜா இக்பால் சிங் தேர்வு. மொத்தமுள்ள 142 வாக்குகளில் 133 வாக்குகள் பெற்று வெற்றி. இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் காலமானார்.
வயது மூப்பு காரணமாக பெங்களூருவில் உயிர் பிரிந்தது. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி பகுதியில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு. மாங்கரை அருகே மாதேஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்த ரஜினிகாந்த். இருபத்தி 5வது திருமண நாளை கொண்டாடிய அஜித் ஷாலினி தம்பதி. சோபாவில் அமர்ந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கேக் ஊட்டி மகிழ்ச்சி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் பகவான் ரமண மகரிஷியின் ஆராதனை விழா. நிகழ்ச்சியில் நடிகை சுகன்யா பங்கேற்று பக்தி பாடல்கள் பாடி வழிபாடு.